இஸ்ரேலியர்களுக்கு இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஒரு 4-5 கப்பல்கள் கூட போக்குவரத்து என்பது ஒரு நாளைக்கு அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சு போச்சு. இது ஒரு அளவுக்கு மேலே ஈரானுக்கும் கூட ஒரு பெரிய இழப்பு தான். உலகத்திலேயே மிகவும் அதிகமாக செலவு செய்து நடத்தப்பட்ட போர் அப்படின்றது என்னுடைய எண்ணம். தகாத வார்த்தைகள், தரம் தாழ்ந்து கீழிறங்கி இப்படி ஒரு சாதாரண மனிதர் கூட பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை ஒரு அமெரிக்க அதிபராக பாகிஸ்தான் சொல்லுது. அடுத்த சந்திப்பை இஸ்லாமாபாத்தில் நடத்தலாம், எங்க தலைநகரத்தில். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம இந்த அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைகளை நம்மளுடைய கச்சா எரிவாயு இதற்காகவாது நம்ம அங்கே என்ன நடக்குது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு என்பதை நமக்கு தெரிவிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். ஒரு 24 ஹவர்ஸுக்கு முன்னால் அவர் முதல்ல கெட்ட வார்த்தைகளில் அமெரிக்க அதிபர் அர்ச்சனை செய்து அழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். பாகிஸ்தானுடைய தலையீட்டில் நமக்கு ஒரு நிம்மதி பிறந்தது. அந்த ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விட்டதை கேள்விப்பட்டோம். இதில் இஸ்ரேல் உள்ள போது ஒரு அமைதி திரும்புவதை அவங்க இந்த பெய்ரூட்டில் கடினமான ஒரு தாக்குதல் நடத்தி மீண்டும் ஒரு பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்களா? இல்லை, அதாவது இந்த போர் நிறுத்தம் இப்போ கிட்டத்தட்ட என்ன ஒரு 24 மணி நேரம் ஆயிருக்குமா? ஆயிருக்கலாம். இந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலுடைய லெபனான் மீதான, குறிப்பாக ஹெஸ்போல்லா மீதான தாக்குதல்கள் நிற்கவில்லை. அதுவும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உட்பட்டது அப்படின்றது பாகிஸ்தானிகள், இதை மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தானிகளுடைய வாதம். அது கிடையாதுன்ட்டு துணை அதிபர் வான்ஸ் சொல்கிறாரு, ஜேடி வான்ஸ். அது சேராது, அது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கார். இஸ்ரேலியர்களுக்கு இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. இது அமெரிக்கா தாங்களை மீறி நடந்துக்கிட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. அவர்கள் கலந்து பேசி தான் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ள நெத்தன்யாகுவுடைய மனசில் இந்த போர் நிற்கவே கூடாது, இந்த போரில் ஈரானுடைய இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கத்தை முழுவதுமாக அவர்களை செயலிழக்க செய்கிற அளவுக்கு இந்த தாக்குதல்கள் தொடரணும் அப்படின்றது அவர்களுடைய எண்ணம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஜென்ம விரோதிகள். அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இவர்களை எவ்வளவு பலம் கொண்டு செய்ய முடியுமோ அதற்கான தருணம் இது. 38 நாட்கள் இந்த போர் நடந்துருச்சு. இன்னும் நிறைய நாள் ஆக ஆக இராணுவ ரீதியாக இப்போ ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் அவர்கள் பின்னோக்கி போயிருக்காங்கன்னா இன்னும் அதிகமாக அவர்கள் பின்னோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவருடைய எண்ணம். ஆனால் அமெரிக்கர்களை எதிர்த்து அவரால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு, அதாவது அந்த கெடு முடியறதுக்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக ட்ரம்ப் நெத்தன்யாகுவோட தொலைபேசியில் பேசிட்டு அதுக்கு பிறகு தான் ஆசிம் முனிர் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதியோட பேசி ஒரு முடிவுக்கு ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் கெடு முடியறதுக்கு 90 நிமிஷம் முன்னாடி இந்த போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டு அது நடைமுறைக்கு கொஞ்ச நேரத்தில் வருது. இஸ்ரேலியர்களுக்கு இது ஒரு 2 முனை போர். அதாவது ஜென்ம விரோதியான ஈரானை தாக்கி முடிக்கிறதுன்றது ஒன்று, ஈரானுடைய பதிலிகள் ப்ராக்சிஸாக இருக்கக்கூடிய ஹெஸ்போல்லாவையும், அது பக்கத்துலேயே இருக்காங்க, அவங்களுடைய கீழே இருக்காங்க, தெற்கில் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய மண்டையடியாக இருந்து வருபவர்கள். இப்போ சமீப காலங்களில் அவங்கள ஹமாஸை, பலஸ்தீனத்தில் இருக்க ஹமாஸை, லெபனானில் தெற்கில் அவர்களுடைய தெற்கெல்லையில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை பலம் கொண்டு செய்து விட்டதாக இஸ்ரேலியர்கள் நம்புகிறார்கள். இது இன்னொரு வாய்ப்பு அவர்களை மேலும் பலம் கொண்டு செய்வதற்கு. இப்போது 3 பதிலிகள் இருக்காங்க. ஹூத்தீஸ் இருக்காங்க யெமனில், ஹெஸ்புல்லா இருக்காங்க லெபனானில், ஹமாஸ் பலஸ்தீனத்தில் இருக்காங்க. ஹமாஸோட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியாச்சு. அந்த ஒப்பந்தம் நீடிக்குது. இப்போ அதுவும் அமெரிக்கர்கள் ஏற்பாடு செய்த ஒப்பந்தம். அது ஸ்டீவ் விட்காஃபும் ஜாரெட் கூஷ்னரும் ஏற்பாடு செய்த ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு ஏற்பாடு பண்ணது. ஹெஸ்புல்லாவோட அந்த மாதிரி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கிடையாது. ஹூத்தீஸ் தள்ளி இருக்காங்க. அவர்கள் ஒரு 2-3 முறை இந்த முறை தாக்குனாங்க இந்த போரில். ஆனால் தொடர்ந்து அவர்கள் இந்த போரில் ஈடுபடலை. இந்த பதிலிகளில் தொடர்ந்து ஈடுபட்டது யாருன்னா ஹெஸ்புல்லா தான். அதனால் இது 2 முனை போராக மாறிடுச்சு. 2 தளத்தில் அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு தளத்தில் போரை நிறுத்தி விட்டார்கள், ஏன்னா அமெரிக்கர்கள் நிறுத்திட்டாங்க. ஹெஸ்புல்லாவோட
போர் தொடருது. அந்த போருக்கும் இந்த போர் நிறுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது அவருடைய வாதம். அது போக போக தெரியும். இன்னும் ஒரு 2 நாள் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்குமானால் இது தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஈரான் வந்து அவங்க ஹார்மோஸ் நீரிணையை அதை தான் அமெரிக்க அதிபரும் கடைசியாக அவர் போர் வெற்றி தோல்வியை ஒரு பக்கம் அமெரிக்கா தனக்கு வெற்றின்றது, ஈரான் அவங்க சவால் விடுறாங்க. ஆனால் அந்த ஹார்மோஸ் நீரிணை ஒரு விஷயத்தில் தான் அமெரிக்க அதிபரும் கொஞ்சம் இறங்கி வந்தார்ன்ற மாதிரி தெரியுது. இப்போ மறுபடியும் அதை அவங்க க்ளோஸ் பண்ணி மீண்டும் ஒரு எரிபொருளுக்கான உலக நாடுகளுக்கு ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறார். இல்லை, அவர்கள் அந்த ஹார்மோஸ் நீரிணையினுடைய முக்கியத்துவத்தை முதல்ல அவர்களே இப்போ தான் உணர்றாங்க. அதை உலகம் உணர்கிற மாதிரி, குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் உணர்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர்கள், வியூக அமைப்பாளர்கள், இராணுவ மூலோபாய விற்பனர்கள் அவர்கள் இதை கணிக்கலை. ஸ்ட்ராட்டஜிக் யோசிக்கிறவங்க இதை அவர்கள் முதல்ல இவ்வளவு சரியாக கணிக்கலை. அதனால் 130 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு 4-5 கப்பல்கள் கூட போக்குவரத்து என்பது ஒரு நாளைக்கு அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சி போச்சு. இது ஒரு அளவுக்கு மேலே ஈரானுக்கும் கூட ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா பொருளாதார இழப்பு. ஆமாம், அவங்களால அது ஆமாம் அவர்களால் இதை ஒரு ரொம்ப இயல்பாக, அதாவது அவர்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்காங்களே அவங்களும் ஒமானும், இது ஒரு சர்வதேச நீர்நிலை, அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த இவர்களுடைய எல்லைக்கு பக்கத்திலேயே அந்த சர்வதேச நீர்நிலை தொடருது. அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு 21-22 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கடல் எல்லையும் அதோடு சம்மந்தப்பட்டது. இது 24 கிலோமீட்டர் அளவில் தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். 24 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதனால் சர்வதேச நீர் நிலையாக மாறிடுது. ஒமான் இதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. ஒமானுக்கும் இதில் பாத்தியதே இப்போ அவங்க இது டோல்கேட் மாதிரி நாங்கள் ஒரு இந்திய மதிப்பில் 16 கோடி ரூபா அளவில் நாங்கள் ஒவ்வொரு கப்பலுக்கும் வசூலிப்போம் அப்படின்ற செய்தி வருது சொல்கிறாங்க. அது அதாவது ஈரானில் முதல்ல ஒரு ஒன்றுபட்ட தலைமை இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள். முதல் கட்ட தலைமை போயிடுச்சு, 2வது கட்ட தலைமை போயிடுச்சு, 3வது கட்ட தலைமை உண்மையிலேயே தலைவர்கள் யார் அப்படின்றது நமக்கு தெரியல. நாம் நம்புகிறோம் இந்த முஜ்தபா காமனேயி, இறந்து போன காமனேயுடைய மகன் உச்ச தலைவராக மார்ச் 9 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் நம்ம இன்னும் பார்க்கல. அவர் மூலமாக தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுது. இந்த அதிபர் பெசிஸ்கியானுடைய ஒரு நிலைப்பாடு அது இல்லை, நாம் அதை எடுத்துக்கக்கூடாதான்ட்டு இல்லை, எடுத்துக்கலாம். உண்மையான உச்சத்தலைவர் தானா அவர் தான் முடிவுகள் எடுப்பவரா? பழைய உச்சத்தலைவர் இருந்தபோது பெஷஸ்கியானுக்கு ஒரு பெரிய இடம் இல்லை. அவர் பேருக்குத்தான் ஒரு அதிபரை தவிர அவருக்கு பெரிய அளவில் அவர் தகவல்களை என்ன சொல்கிறது, அஞ்சல் செய்யக்கூடிய அஞ்சல்காரராக இருந்தார் அப்படின்னு தான் தகவல். அதே மாதிரி அப்பாஸ் அராக்சி அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர், அவரும் ஒரு மெசஞ்சர் தான். அவருக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறனோ அல்லது ஆற்றலோ கிடையாது. ஏன்னா அவரை அந்த மாதிரி அதிகாரப்படுத்தலை. அவர்களுடைய அதிகார அமைப்பு அந்த மாதிரி தான். உச்சத்தலைவர் உண்மையிலேயே உச்சத்தலைவர் தான், அவர் முடிவெடுக்கிறது தான். இப்போ அந்த உச்சத்தலைவரை நம்ம இன்னும் பார்க்கல. அவர் மறைஞ்சிருந்து இயங்குறார். ஹெல்த்லெஸ்ஸாக இருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இந்த போர் நிறுத்தத்திற்கு அவர் தான் ஒத்துக்கிட்டார்னு சொல்கிறாங்க. அதனால் எப்படி தகவல்கள் பரிமாறப்படுது, எப்படி முடிவுகள் எடுக்கப்படுது, கலந்தாலோசித்த முடிவுகள் எடுக்கப்படுதா, அல்லது இப்படி இந்த கட்டணம் வசூலிப்போம், சுங்கம் வசூலிப்போம்ன்ட்டு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. இது சர்வதேச நடைமுறைக்கு, சர்வதேச சட்டத்தின் கீழ் இது சாத்தியமான்ட்டு எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் சுங்கம் வசூலிக்கலை, அதனால் அது தெரியலை எனக்கு. அப்புறம் இவ்வளவு சுங்கம் கொடுத்து அந்த வழியாக கப்பல்கள் வருவதற்கு தயாராக இருப்பார்களா? அது தாங்கக்கூடிய அளவுக்கான சுங்கமா? அதுவும் எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு இவ்வளவு பேரை பகைச்சிக்கிட்டு புதிதாக ஏற்கனவே சண்டை நாடுகள் எல்லாம் அதுக்கு பகையாக இருக்குது. 2-3 நாடுகள் மட்டும்தான் நட்பு நாடுகளாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியா, பாகிஸ்தான் நட்பு நாடுகள், பெரிய நட்பு நாடுகள்னு சொல்ல முடியாது, பகை நாடுகள் அல்லன்னு சொல்லலாம். நட்பு நாடுகள்னால் ரஷ்யாவும் சீனாவும் தான். அவர்கள் தான் உதவி பண்ணுறாங்க. இது தவிர வளைகுடா நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பு, மற்றவர்கள் எல்லாமே அவர்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்காங்க. இப்படி தனித்து நின்று உலகத்தை பழித்து, உலகத்தை எதிர்த்து தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பயணம் பண்ண முடியுன்றதை அவர்கள் தான் யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு ஒரு நிலை தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் மீது, அது பெய்ரூட்டை ரொம்ப கடுமையாக தாக்கி, அதாவது எங்களுக்கு பிளட்டெல்லாம் பத்தல, மக்கள் முன் வரணுன்ற அளவுக்கு செய்திகள் வருது.
அந்த மாதிரி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்னா இது பழைய நிலை மாதிரியே மீண்டும் ஒரு கடின சூழ்நிலை வரும். இல்லை வராதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்லைன்றது என்னுடைய முடிவு. அமெரிக்கர்களுக்கு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இந்த போர் உலகத்திலேயே மிகவும் அதிகமாக செலவு செய்து நடத்தப்பட்ட போர் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஒரு நாளைக்கு 15,000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த போரை அவர் நடத்தினார். 13 அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டாங்க. 2 விமானிகள், 4 விமானங்கள் அங்கே வந்து 2 விமானங்களை இவங்களே அடிச்சிட்டாங்க, 2 விமானங்களை அவர்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதுக்கு பிறகு 2 விமானிகள் அங்கே விழுந்துட்டாங்க. அதில் ஒருத்தரை ஒரு 7 மணி நேரத்தில் காப்பாற்றிட்டாங்க, இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்கு அவர்களுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய விலை கொடுத்தது. ஆமாம், இவ்வளவும் நடந்திருக்கு. அதனால் இந்த போரை அமெரிக்கர்களும் அப்புறம் இவ்வளவு அடித்தும் 95% கடல் கண்ணி வெடிகளை அகற்றிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கப்பல்களில் பெரும்பகுதியை அழிச்சிட்டோன்றாங்க. வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளில் 80% மேலே தகர்த்துட்டோன்றாங்க. அதுக்கப்புறம் எரிவிசை ஏவுகணை உற்பத்தி தளங்கள் பலதை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் செய்தும் கூட ஈரானியர்களுடைய அதாவது இந்த ஆட்சியாளர்களுடைய மன உறுதியை அவர்களால் குலைக்க முடியல. அது வந்து ஒரு பெரிய இடராக அவர்களுக்கு இருக்குது. இதை எப்படி எவ்வளோ நாளைக்கு அவர்களை குண்டு போட்டு தாக்குனா அவர்கள் இறங்கி வருவார்கள் தெரியல. அதனால் அமெரிக்கர்களுக்கு இது வந்து அவர்களுடைய முகத்தை காப்பாற்றுகிற, அதிபர் ட்ரம்ப்பினுடைய முகத்தை காப்பாற்றுகிற முயற்சி. இந்த முயற்சிக்கு அவர் இறங்கி வந்தார். ஏன்னா அவர் வந்து தகாத வார்த்தைகள், தரம் தாழ்ந்து கீழிறங்கி இப்படி ஒரு சாதாரண மனிதர் கூட பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை ஒரு அமெரிக்க அதிபராக, ஒரு 80 வயது ஒரு மனிதர், அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கவர் அப்படி பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு கையறு நிலையை, ஒரு இயலாமையை எட்டி விட்டது தெரிஞ்சது. அதனால் அது பாகிஸ்தானிகளுக்கு அவர் நிறைய நன்றி சொல்லணும். ஈரானியர்களை பொறுத்தவரையிலும் கூட அவர்கள் எவ்வளவுதான் வலியை தாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் துன்பத்தை சந்தித்தவர்களாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இதையே வந்து மனிதன் வாழ வேண்டாமா, அவர்களுடைய மக்கள் வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழ வேண்டாமா, அப்படி இல்லையே, அப்படி வாழ்கிற மாதிரி தெரியலையே. அதனால் அவர்களும் சீனர்கள் தலையிட்டு பாகிஸ்தானிகள் தான் இந்த பாகிஸ்தானிகள் மார்ச் 19 ரியாதில் 4 வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்தார்கள். யார்? பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி, சவுதி. அப்போது இந்த போர் தொடர்ந்து நடக்கிறது யாருக்கும் நல்லதில்லை அப்படின்ற ஒரு முடிவை அவர்கள் அதுக்காக தான் சந்திக்கிறாங்க. உடனே அவர்கள் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான அல்லது ஒரு அமைதி போர் நிறுத்தத்திற்கான முன்னெடுப்பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் சொல்லுது அடுத்த சந்திப்பை இஸ்லாமாபாத்தில் நடத்தலாம், எங்கள் தலைநகரத்தில். மார்ச் 29, 30 அங்கே சந்திக்கிறாங்க. திருப்பி அதே 4 பேர். இஷாக்தார் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் சந்திக்கிறார். சந்தித்து அவர்கள் ஒரு 2 நாள் கலந்து பேசின பிறகு அங்கேருந்து புறப்பட்டு பெய்ஜிங் போகிறார். போயிட்டு அங்கே அவருடைய எதிரணை கவுண்டர் பார்ட் வாங்கியை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு ஒரு 5 அம்ச திட்டத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள் கூட்டாக. அந்த 5 அம்ச திட்டம் என்னென்னா, முதல்ல தற்காலிக போர் நிறுத்தம், அதுக்கப்புறம் முழுமையான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம், அதுக்கப்புறம் குடி கட்டமைப்புகளுக்கு பாதுகாப்பு, அதாவது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஹார்முஸ் நீரிணையில் போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு ஏற்பாடு, சர்வதேச சட்டம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனம், இது 2த்திற்கும் முன்னுரிமை, இதை உயர்த்தி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு 5 அம்ச திட்டத்தை கொடுக்கிறார்கள். இது மார்ச் 30. அதுக்கு பிறகு உங்களுக்கு மார்ச் 25 அளவிலேயே, மார்ச் 19 ரியாத், 25 15 அம்ச அமெரிக்க நிபந்தனைகளை கொண்டு போய் அவர்கள் சேர்க்கிறார்கள் ஈரானியர்களிடத்தில். ஈரானியர்கள் அதுக்கு பதிலாக ஒரு 10 அம்ச பதில் நிபந்தனையை தருகிறார்கள். அந்த 10 அம்ச பதில் நிபந்தனையை பார்த்துட்டு ஸ்டீவ் விட்காஃப், அதிபர் ட்ரம்ப்பினுடைய தனி தூதர் வந்து டிசாஸ்டர் கெட்டாஸ்ட்ராஃப், பேரழிவுன்ட்டு 2 வித்தியாசமான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறார். அதுக்கப்புறம் பாகிஸ்தானிகளும் மற்றவர்களும், பாகிஸ்தானிகள் இது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு. உலக அளவில் அவர்களுடைய பிம்பம் பெருசாக உயர்ந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கார். ஆனால் சீனர்களுடைய உதவி இல்லாமல் அவர்களால் இதை செஞ்சிருக்க முடியாது. அவர்களுக்கு 2 பக்கமும் நல்ல நட்பு உண்டு. நமக்கு இல்லாத ஒரு தகுதி அவர்களுக்கு உண்டு. அவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடு, நாம் அது கிடையாது. அதனால் நமக்கு ஈரான் நண்பராக இருந்தாலும் கூட, அமெரிக்காவும் நமக்கு நண்பராக இருந்தாலும் கூட, நாம் இந்த மத்தியஸ்த வேலையில் இறங்கியிருக்க முடியாது. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்குமானும் தெரியாது. சீனர்களுடைய உதவியோடு பாகிஸ்தானிகள் இதை செய்து விட்டார்கள். இது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் இது முதல் கட்ட வெற்றி. அதாவது இந்த ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸு, ஐஏஎஸ் மெயின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரிலிம்ஸில் வந்து அவர்கள்
தொடக்க நிலை தேர்வுகளில் அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். இது முக்கியமான தேர்வுகள் இந்த 2 வாரம். அதில் வந்து 2 பேருமே மிகைநிலை நிலைகளை எடுத்திருக்காங்க. இந்த மிகை நிலைகளிலிருந்து அவர்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல சந்திக்க வைக்கிறதுக்குள்ள போரும்னு ஆகிடும். மிக்க நன்றி சார். நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன போகுதுன்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.